பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸித்னா இல்மா, ரப்பனா ஸித்னா இல்மா, ரப்பனா ஸித்னா இல்மா. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர் வ தம்மிம் பில் கைர் வ பிக நஸ்தஈன் யா ஃபத்தாஹ் யா ஃபத்தாஹ் யா ஃபத்தாஹ். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. அப்போ ஜாது தாலிபீனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸை பார்த்துட்ருக்கோம். என்ன மாதிரியான ஹதீஸை பார்த்துட்ருக்கோம்? ஜவாமிஉல் கலிமான ஹதீஸுகளை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? பார்த்துட்ருக்கோம். அப்படி தானே? அதில் 84வது ஹதீஸா என்ன ஹதீஸு? இன்ன யசீர ரியாஇ ஷிர்குன். அதானே? என்ன அர்த்தம்? இன்ன நிச்சயமாக, யசீர ரியாஇ, ரியானா என்னது? முகஸ்துதி. பிறர் பார்ப்பதற்காக இபாதத் செய்வதற்கு பேர் என்னது? ரியா. அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்யலை, தொழுகிறது பிறர் பார்க்கணுன்றதுக்காக, பிறர் புகழணுன்றதுக்காக, பிறர் நம்மை உயர்வாக நினைக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய அமல்களுக்கு பேர் என்னது? ரியா. அது அதுவும் கிட்டத்தட்ட எதை சொல்கிறாங்க, எதுக்கு ஒப்பிடுறாங்க? ஷிர்க்குக்கு ஒப்பிடுறாங்க. இன்ன யசீர ரியாஇ ஷிர்குன். அதாவது லேசான முகஸ்துதி கூட மனசில் வரக்கூடாதான். எப்படி? லேசாக கூட மற்றவங்களுக்காக நம்முடைய வணக்கம் ஆயிடக்கூடாது. அப்படின்னா பாருங்க, லேசானா புரியுதா? முழுக்க முழுக்க இன்னொருத்தனுக்காக இபாதத் செய்யலை, லேசாக மனசுக்குள்ளே தான் ஓடுது. என்ன ஓடுது? நம்ம கரெக்டாக தொழுகணும்டா, நம்ம உஸ்தாத் நம்மளை புகழணும் எல்லாரும் முன்னாடியும், ஒரு பெரிய அவுளியா சொல்லுவாங்களா, பெரிய பெரிய அவுளியா குஞ்சு அப்படின்வாங்க, பெரிய ஒரு அவுளியாடா அப்படின்னு உஸ்தாத் எல்லாம் முன்னாடியும் சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டுமே என்ன செய்கிறாரு? தொழுகிறாரு. பார்த்தா குரான் ஓதுறாரு, டக்குன்னு பார்த்தா திக்ர் செய்கிறாரு, கண்ணை மூடி இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, டக்குன்னு பணிவாக இருக்கிறாரு. அப்போ எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு படைப்புக்கு ஆயிடுச்சு இல்லைங்கச்சா? ஆனால் அதில் அல்லாஹ்வுக்காக இல்லாமல் வெறும் படைப்புகளை. ஆனால் வீட்டுக்கு போனால் என்ன செய்ய மாட்டுறாரு? தொழுக மாட்டுறாரு, குரான் ஓத மாட்டுறாரு, இபாதத்துக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆகி போயிடுது. அப்போ அது என்ன ஆயிடுச்சு? அப்போ ரியா தானே? அப்போ இங்கே இருக்கும்போது யாருக்காக தான் தொழுதுருக்க? உஸ்தாதுக்கா. வீட்டுக்கு போய் வரலையே, வீட்டுக்கு செய்யலையே, செஞ்சியா? பக்கத்து வீட்டில் இருந்தே ஒருத்தன் என்ன செஞ்சான்? தொழுகு போனான்னா என்னால் கணிக்கவே முடியல. திடீர்னு எங்கள் வீட்டு மாடி, பக்கத்து வீட்டு மாடியிலேருந்து திடீர்னு ஒரு நேட் சேனலுடைய பாடல் கடுமையான சத்தத்தில் யாரோ ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது? டக்குன்னு என்னடா நேட் சேனல் பாடல்லாம் யாரோ ஒருத்தர் படிக்கிறான், நம்ம மதுசா பையன் எதுவும் வந்துட்டானான்னு மேலே ஏறி போய் பார்த்தா தெரியுது, பக்கத்து வீட்டு மாடியில் ரம்ஜான் பாடிக்கிட்டு இருக்கான் கைஃபியத்தில். பயங்கர உச்சகட்டமாக தொழுவான். கட்ட போனியா? ஏதோ ஒரு வக்து 2 வக்து அந்த மாதிரி ரொம்ப ஒரு வைப்பாகவே இருந்தான் வீட்டில். பக்கத்து வீட்டில் என்னெல்லாம் பாடுறானோ அது இஷாக்கு பிறகு ஆரம்பிச்சிடுறது பாட்டு கச்சேரி. நல்ல விஷயந்தான், எல்லோரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எல்லாம் உட்கார வச்சு பாட வச்சாங்க. என்ன நல்லதான், சூப்பராக பாடினான். இப்போதான் தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் சிங்கரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற வருத்தம் வந்துச்சு. அடுத்து முருதால ஏற்றிட வேண்டியதான். இல்லை, அழகாக பாடினான். இந்த மாடிக்கும் அதுக்கும் வெட்ட வெளியில் உட்காந்து பாடியிருப்பான்னு நினைக்கிறேன். நல்லா சத்தம், மாஷா அல்லாஹ். எத்தனை சூப்பர் சிங்கர்ஸ் இருக்கிறாங்க. என்ன சரி. அப்போ இன்ன யசீர ரியாஇ ஷிர்குன். ஷிர்குனா என்ன? அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு படைப்பை ஆக்குவது. அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு படைப்பை ஆக்குவது. அல்லாஹ்வுடைய 2 இருக்குது அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய உள்ளமை, அல்லாஹ்வுடைய தன்மைகள். அல்லாஹ்வுடைய உள்ளமை, அல்லாஹ்வுடைய தன்மைகள். இது 2லேயும் யாரோ ஒருத்தரை கூட்டாக்குவது. எப்படி? இப்போ அல்லாஹ் பார்க்குறான். குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன். நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறது?
நம்மளும் பார்க்குறோம் அல்லாவும் பார்க்குறான் நம்மளை அப்படின்னு என்ன செய்யறது, கூட்டாக்குவது. ஆனால் அல்லாஹ் பார்க்குறான், நம்மளை மாதிரி பார்க்கல. அல்லாவுக்கு பார்வை இருக்குது, அது சுயமான பார்வை. ஆனால் நம்முடைய பார்வை சுயமானது கிடையாது. அவன் கொடுத்துட்ருக்கான், அதனால் நம்ம பார்க்குறோம். வித்தியாசம் இருக்குல்ல? அதே மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு தான் இந்த கண்ணு தேவை. நம்ம பார்வை இந்த கண்ணில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அல்லாவுக்கு அப்படி கிடையாது. அல்லாவுக்கு அப்படி ஒப்பிட முடியாது. அல்லாவும் பார்க்குறான்னா அப்போ கண் இருக்கும் அப்படின்னு ஒப்பிட முடியுமா? அப்படி ஒப்பிட்டா அது என்ன ஆயிரும், ஷிர்காயிரும். அப்போ இப்போ நம்ம கண்ணில் பார்க்குற அப்போ அல்லாவுக்கு கண் இருக்குமோ அப்படின்னு நம்ம சிந்தனைக்கு போயிட்டாலே அது என்னவாயிரும், ஷிர்காயிரும். அப்போ ஷிர்க் என்றால் இணை வைப்பு என்றால் என்னது? அல்லாவுடைய தன்மைகளிலும் அவனுடைய உள்ளமையிலேயும் இன்னொரு படைப்பை என்ன செய்யறது, கொண்டு வர்றது. இப்போ இபாதத்து யாருக்கு மட்டும்தான் செய்யணும், மஅபூத் அல்லாஹ் மட்டும்தான். இன்னொரு படைப்பை போய் என்ன செய்கிறாங்க, வணங்குறாங்க. அப்போ அது என்ன ஆகி போச்சு, இப்போ அவன் அல்லாவையும் ஏற்றுக்கிறாங்க, அல்லாவையும் கடவுளாக ஏற்றுக்கிறான். ஆனால் இன்னொருத்தரை போய் வணங்குறான். இப்போ என்ன ஆகி போயிடும், இது ஷிர்காச்சே. இலாக அல்லாஹ் மட்டும்தான், மஅபூத் யார் மட்டும்தான், அல்லாவுக்கு மட்டும்தான் சொந்தம். அப்போ இன்னொருத்தரை அவன் வணங்கும் போது என்னவாயிருச்சு, ஷிர்காயிருச்சு. ஷிஃபா தருபவன் அல்லாஹ் மட்டும்தான், அது ஒரு தன்மை. அல்லாவுடைய சுயமாக ஷிஃபா தரக்கூடிய யார் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். ஒரு கோவில் பூசாரி கோவிலில் போயிட்டு என்ன செய்யுது, பத்ரகாளி அவங்க அந்த கோவிலில் போயிட்டு என்ன செய்யுது, மந்திரிச்சு அந்த இது பண்ணால் என்ன செஞ்சிடும், நோய் ஷிஃபாவாயிரும் நம்புறதை என்னவாகி போச்சு, இணை வைப்பான எண்ணமாகி போயிடுச்சு. விளங்குச்சா? அப்போ அல்லாவுடைய என்னதுல, அல்லாவுடைய உள்ளமையிலும் அல்லாவுடைய தன்மைகளிலேயும் இன்னொரு படைப்பை என்ன செய்வது, கூட்டணியாக இணையாக கொண்டு வருவது. அதற்கு பேர் தான் என்னது, ஷிர்கு. புரிஞ்சா? இந்த ஷிர்கு என்ன செஞ்சிடும், அவனை எதில் போய் சேர்த்துறோம், குஃபுரில் போய் சேர்த்துறோம். எதில் போய் சேர்த்துறோம், குஃபுரில் போய் சேர்த்துறோம். ஒருத்தன் தௌபா செஞ்சு திருந்தி மறுபடியும் களிமா சொன்னாதான் அவன் முஸ்லீம் ஆக முடியும். ஒருவேளை அந்த ஷிர்கான நிலையிலேயே அவன் மரணித்து விட்டால் அவனுக்கு நாளைக்கு மறுமையில் மன்னிப்பு கிடையாது. என்ன கிடையாது, மன்னிப்பு கிடையாது. ஏன்னா அவன் என்ன வட்டத்தை விட்டு போயிட்டான், இஸ்லாம் என்கிற வட்டத்தை விட்டு என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். அப்போ இணை வைப்புன்றது சாதாரண விஷயம் இல்லை. சொல்ல புரியுதா? ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். ஆனால் இந்த ஷிர்கில் என்ன ரெண்டு வகை இருக்குது. ஷிர்கு பெரிய ஷிர்கு, சிறிய ஷிர்கு. அதில் என்ன பெரிய ஷிர்கு சிறிய ஷிர்கு அப்படின்னா, இந்த பெரிய ஷிர்குன்றது இப்போ நம்ம சொன்னது என்னது, அல்லாவுடைய உள்ளமையிலே சொல்லுங்க, அல்லாவுடைய உள்ளமையிலேயும் அவனுடைய தன்மையிலேயும் இன்னொரு படைப்பை இணையாக கொண்டு வருவது. இதற்கு பேர் தான் என்னது, ஷிர்கு. இது பெரிய ஷிர்கு. புரிஞ்சா? இப்போ சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நான் பள்ளியாசலில் அல்லாவையும் தொழுகுவேன், எம்மதமும் சம்மதம்ன்றாங்க. உதாரணமாக ஒருத்தர் இருப்பான், அதாவது சமய நல்லிணக்கம்னு வேற, எம்மதமும் சம்மதம்ன்றது வேற. சமய நல்லிணக்கம் என்ன தெரியுதா, எல்லாரோடும் இணங்கி பழகிறது. இந்து முஸ்லீம் காஃபிர், அதாவது கிறிஸ்டின்னு எல்லாரோடும் என்ன செய்கிறது, ஓ மதம் உனக்குப்பா, நம்ம எல்லாம் நண்பர்கள்ப்பா, நம்மெல்லாம் சகோதரர், இப்படி இருக்கிறது வேற. எம்மதமும் சம்மதம்னு சொல்கிறது வேற. நம்ம எதைத்தான் வலியுறுத்துகிறோம், நல்லிணக்கத்தை வலுத்துறோம், சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிறோம். ஆனால் எம்மதமும் சம்மதம்னு வலியுறுத்தலை. எம்மதமும் சம்மதம்னா இப்போ அந்த கடவுளையும் ஏற்றுக்கிட்டோன்னு வந்துடுது. இப்போ சில பேருக்கு இந்த கொள்கை இருக்கும், நம்ம பாய்மார்களுக்கு அல்லாஹ் கடவுள், இந்துக்களுக்கு சிவன் கடவுள், கிறிஸ்டினுக்கு ஜீசஸ் கடவுள், யூதனுக்கு மோசஸ் கடவுள். இது கரெக்டா? இப்படி ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் ஏத்திக்காது இருந்தாலே அது ஷிர்கு தான். இப்படி யாருக்காவது இருக்கா? அவங்களுக்கு இருந்தால் அழிச்சிருங்க. அப்படி இருக்கக்கூடாது. டேய், அவன் இந்துவாக இருந்தாலும் சரி, யூதராக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே இலாக அவன் யார் தான், அல்லாஹ் தான். இப்படி நமக்கு ஏத்திக்காதா இருந்தால் தான் நம்ம முஸ்லீமாகவே ஆக முடியும். இல்லைன்னா ஷிர்கா முஷ்ரிக்கா போயிடுவோம். விளங்குச்சா? அப்போ நம்ம போகிறோம், ஒரு வீட்டுக்கு போகிறோம்,
இந்துக்கள் சகோதரர்களாக இருக்கிறாங்க, நண்பர்கள், அவங்க வந்து சாமி கும்பிட்றாங்க. அதெல்லாம் சும்மா என்ன அவங்க சாமிப்பா, சாமி நான் நல்லா படிக்கணும் சாமி அப்படின்ற நீ வணங்கினேன்னா முடிஞ்சு கதை. என்ன ஆகி போயிட்ட? முஸ்லிக் ஆகி போயிட்ட, ஷிர்க் வந்துருச்சு. அப்போ இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு நீ வெளியே போகிற மாதிரி ஆயிரும். சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், இந்த காஃபிர்களோடு வாழ்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தீன் போய் சேராத அவாமுன்னாச அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது போன்ற சிந்தனை, இப்படி சிந்தனை இருக்க போய் தான் அவன் எங்கே போகிறான்? கோவில் போகிறாங்க, ஜோசியம் கூட பார்க்க போகிறாங்க. எத்தனை முஸ்லீம்கள் ஜோசியம் பார்க்குறாங்க, கிளி ஜோசியம் பார்க்குறாங்க. இன்னும் சில கேள்விப்பட்டேன், இன்றைக்கி சில முஸ்லீம்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஜாதகமே எடுத்துகிட்டு இருக்காங்களாம். அப்போ ஜோசியம் ஜாதகம் என்பது நம்முடைய மார்க்கத்தில் அது தடை செய்யப்பட்டது. அது ஜோசியம் பார்த்து அவனுக்கு இத்தனை நாள் தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு வருது. அது இணை வைப்புன்னு தெளிவாக்கப்பட்டிருக்கிற விஷயம் இல்லைங்கச்சா. ஆனால் மக்கள் வந்து அறியாமையில் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. அப்போ பெரிய ஷிர்க்குனா என்னன்னு தெரியுதா? என்னது சொல்லுங்க, ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்வுடைய உள்ளமையிலும் அவனுடைய சிஃபாத்திலேயும் படைப்பினங்களை நிகராக்கி அவனுக்கு இணையாக கொண்டு வருவது, இதுதான் என்னது ஷிர்க்கு. இந்த ஷிர்க்கை செஞ்சவன் அவன் தௌபா செய்யலைன்னா, இந்த ஷிர்க்கு செஞ்சவன் தௌபா செஞ்சு அவன் மறுபடியும் என்ன செய்யணும்? கலிமா சொன்னால் மட்டும்தான் இஸ்லாத்துடைய வட்டத்துக்குள்ள நுழைய முடியும். தௌபா செய்யாமல் மௌத்தா போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையவே கிடையாது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி ஷையன் வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆயத்து? இங்கே குர்ஆனில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அல்லாஹு தஆலா தன்னை கொண்டு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டானா. அது அல்லாத எல்லா பாவத்தையும் அல்லாஹ் நாடினால் ஒரு முஸ்லீம் செய்தால் மன்னிச்சிருவான். ஒருத்தர் வட்டி வாங்குறான், ஆனால் முஸ்லீம் தான், பெரிய வட்டிக்காரன், வட்டி மூத்தாயிட்டான், முஸ்லீமாக தான் மூத்தாயிருக்கான். அவனுக்கு அந்த பாவம்னு தெரியும், ஏதோ அப்படி செஞ்சுட்டு தான் அந்த தௌபா செய்யாமே மௌத்தா போயிட்டான். ஆனால் வட்டி தொழில் பெரும் பாவம். இப்போ நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிப்பான். ஆனால் அல்லாஹ் அவனுடைய பாவத்துக்கு தண்டனை, ஏன்னா பெரும்பாவம் செஞ்சுருக்கிறான். ஆனால் அல்லாஹ் நாடெல்லாம் மன்னிப்பான். ஆனால் யாருடைய விஷயத்தில் கிடையாது. ஒரு ஷிர்க்கு வைத்து தௌபா செய்யாமல் ஒருவன் மரணித்து விட்டால் அவனுக்கு என்ன வாசலே கிடையாது? மன்னிப்பின் வாசல் அவனுக்கு கிடையாது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி ஷையன் வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. விளங்குச்சா? இதில் ரெண்டாவது சிறிய ஷிர்க்குன்னு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முகஸ்துதியை தான் என்னன்னு செய்கிறாங்க, சிறிய ஷிர்க்குன்றாங்க. மற்றவங்க புகழணுன்றதுக்காகவே வாழ்கிறது, இபாதத் செய்கிறது. மற்றவங்க புகழணுன்றதுக்காகவே இபாதத்துகள் செய்கிறத அவங்க அஷ்ஷிருக்குல் அஸ்கர்ன்றாங்க. அது அஷ்ஷிருக்குல் அக்பர், இது அஷ்ஷிருக்குல் அஸ்கர். சரி, இந்த சிறிய ஷிர்க்கு செஞ்சவனுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அவன் எதுக்கெல்லாம் போயிட மாட்டான்? குஃபருக்கெல்லாம் போயிட மாட்டான். மற்றவன் பார்க்கறதுக்காக தொழுதான்றதுக்காக அவனை காஃபிர் ஆக்கிட முடியுமா? முஷ்ரிக் ஆயிடுவானா? இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவானா? அப்படி கிடையாது. அவன் செய்த இபாதத்துக்கு நன்மை இல்லாமல் போய்விடும். என்ன செஞ்சிடும்? நன்மை இல்லாமல் போயிடும். நாளைக்கு மறுமையில் அந்த அடியான் அல்லாஹ் முன்னாடி வந்து நிற்பான். அல்லாஹ் நான் இவ்வளோ தொழுதேன், டேய் எனக்காக நீ தொழுத, அவனுக்கு அதில் இருந்தால் அவன்கிட்ட போய் நன்மை வாங்கிக்கும். உண்மை ஹதீஸில் வருது, நாளைக்கு மறுமையில் ஒரு அடியான் வருவானா, அந்த என்ன செய்வானா, அல்லாஹ் உனக்காக நான் தர்மம் செய்தேன். அல்லாஹ் சொல்லுவான், எனக்காக செஞ்ச? பொய் சொல்கிற, கதப்த பொய் சொல்கிற, இவனை முகங்குப்புற நரகத்தில் தூக்கி வீசுங்கள்ன்றானா. எல்லாரும் உன்னை மிகப்பெரிய கொடை வல்லல் என்று சொல்வதற்காக நீ செஞ்ச, போயிட்டு வா. அல்லாஹ் முன்னாடி ஒரு பெரிய உஸ்தாத் ஒருத்தவங்க வருவாங்க, பெரிய முஅல்லிம், ஒரு ஆசிரியர், ஆலிம். அல்லாஹ் உனக்காக குர்ஆன் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தேன், பொய் சொன்னேன், எனக்காக நீ கற்றுக் கொடுத்த, உன்னை எல்லாரும் மிகப்பெரிய ஆலிம்னு போற்றி புகழ்வதற்காக செய்தாய், முகங்குப்புற நரகம். இன்னொருத்தர் வருவான், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் என் உயிரை கொடுத்தேன். ஒரு ஷஹீத் வருவானா, உன்னுடைய பாதையில் என்னுடைய உயிரையே கொடுத்தேன், நீ பொய் சொல்கிற, எல்லாரும் உன்னை ஒரு வீரன் என்று அழைப்பதற்காக இந்த செயலை செய்தாய், நரகம்.
இந்த ஹதீஸை கேட்ட சஹாபாக்கள் பல பேர் அழுதார்களாம். பல இமாம்கள் இந்த ஹதீஸை கேட்டு அழுதார்களாம். ஒருவேளை நம்மளும் இந்த ஸ்டேஜில் ஆயிடுவோமோன்ட்டு. ஏன்னா நமக்கே தெரியாதுல்ல நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குண்டு. இபாதத் செய்யலைனாலும் தண்டனை. இபாதத் செய்ய ஆரம்பிச்சிட்டா சைத்தான் பார்ப்பான் எப்பட்றா வழி கெடுக்கிறதுன்றதுக்கு. அப்போ எதை போடுவான்? இபாதத் செய்யாமல் விடுவான், தடுத்துக்கிட்டே இருப்பான் சைத்தான். இவனை எப்படியுமே தொழுகு விட்டுறக்கூடாதான்ட்டு. அதை மீறி நீ தொழுக ஆரம்பிச்சுட்ட, ஜமாத்தெலாம் போய் என்ன செஞ்சுட்ட, டக்குன்னு பார்த்தா 40 நாள் சில்லா போயிட்டு வந்து பெரிய அவுளியாவாயிட்ட, தாடிக்கெல்லாம் வந்துட்டு தொழுக மாட்டீங்களா சாப், வாங்க சாப் தொழுக போகலாம் அப்படின்னு எல்லாத்தையும் அழைக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போ பார்ப்பான், ஆஹா தொழுகவே விடாமல் தடுந்து எப்படியா ஜமாத்துக்கு போய் தொழுகையை பழகிட்டேன், இப்போ எப்பட்றா வழி எடுக்கிறதுன்னு செய்தான் பார்ப்பான். அப்போ அவன் எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் என்ன ஆயுதம்? முகஸ்துதி ரியா என்கிற ஆயுதம். அப்போ என்ன செய்வான்? எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காகவே செய்யணுன்ற எண்ணத்தை அவன் மனசில் போடுவான். ஒரு மனுஷனால் தப்பிக்க முடியாத, தப்பிப்பதற்கு மிகவும் சிரமமான ஒரு பாயிண்ட் தான் என்னது? இந்த முகஸ்துதி ரியா. மற்றவர்கள் புகழ வேண்டும், நம்ம மெச்சுக்கணுன்றதுக்காக செய்யக்கூடிய வணக்கம். அல்லாஹு தாலா அதை விட்டு நம்மளை பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். சொல்ல புரியுதா? அப்போ என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்ன யசீர ரியாயி ஷிர்குன், லேசான முகஸ்துதியும் கூட அது ஒரு இணை வைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாவே இதை விட்டு பாதுகாப்பெல்லாம் தேடி இருக்கிறாங்க அப்படின்லாம் ஹதீஸுகளில் என்ன செய்யுது, வருது. ஓகேவா? அப்போ இன்ன யசீர ரியாயி ஷிர்குன். அடுத்து இன்ன சயீத, நிச்சயமாக சயீத். சயீத்னா என்னது? பாக்கியசாலி, நற்பாக்கியம் பெற்றவர். நற்பாக்கியம். சயீதுடைய ஆப்போசிட் ஷக்கியுன், மூதேவின்னு அர்த்தம். சயீத்னா சீதேவி, ஷக்கியுன்னா மூதேவி. புரிஞ்சா? இன்ன சயீத, நிச்சயமாக நற்பாக்கியம் பெற்றவர் யார் தெரியுமா? லிமன், லமன், அவர் ஜுன்னிபல் ஃபிதன், ஜுன்னிபல் ஃபிதன், ஃபித்னாக்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர் ஆவார். ஃபித்னாக்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர் தான் உண்மையான அவர். யாரு? சயீது. அது என்னங்க உஸ்தாது ஃபித்னா? ஃபித்னானா பல வகை இருக்கு. பெண்களுடைய ஃபித்னா இருக்கு, பணங்காசுடைய ஃபித்னா இருக்கு. புரிஞ்சா? நிறைய ஃபித்னாக்கள் இருக்கு. ஃபித்னானா தெரியுதா? ஃபித்னானா என்ன அரபியில், தமிழில்? குழப்பங்கள். புரிஞ்சா? சமூகத்தில் எத்தனையோ குழப்பங்கள் இருக்கு. பெண்களுடைய குழப்பங்கள் இருக்கிறது. சொல்றது புரிஞ்சா? அந்நிசாவு ஹபாயிலு ஷைத்தான் நம்ம படித்தோம். பெண்கள் ஷைத்தானுடைய கயிறுகள். பார்க்குறோம் எவ்வளோ பெரிய பஞ்சாயத்துகள்லாம் வருது இன்னைக்கு சமூகத்தில். என்ன சொல்கிறது புரியுதா? வயசு மீறி என்ன செய்யுது, தவறுகள் நடக்குது. திருமணம் முடித்து ஆல்ரெடி அவங்க திருமணம் முடித்து இருக்கிறாங்க, ஆனால் கள்ள தொடர்பு ஏற்பட்டுருது. பக்கத்து வீட்டுக்காரனோட, பால்காரனோட, அல்லது வேறு ஏதாவது ஒரு தொடர்போ என்ன செய்யுது, கள்ள தொடர்பு ஏற்பட்டு எப்படியோ போயிடுறாங்க. நம்ம கேள்விப்படுறோம். அதெல்லாம் ஃபித்னா. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபித்னாக்களே டாப் ஃபித்னா என்னதான்? நிசாவுடைய ஃபித்னாவும், சினிமாவுடைய ஃபித்னாவும், பாடல்களுடைய ஃபித்னா தான். ஆபாச பாடல்களுடைய ஃபித்னா. சினிமாவுடைய ஃபித்னாவை விட்டு இன்றைய நிலைமையில் ஒருவன் தன்னை பாதுகாத்து கொண்டால் கண்டிப்பாக ஹுவ சயீத், சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஏன்னா சினிமா பார்த்தாலே அவனை மூதேவி ஆக்கிப்படும். ஏன்னா அப்படித்தாங்க காட்சிகள் இருக்குது. புரிஞ்சா? லவ் இல்லாத ஒரு படத்தை காட்டுங்க, அப்படி ஒரு படத்தை எடுத்தால் அந்த படம் ஓடுமான்னு கேட்டால் ஓடாது. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. எவ்வளோ பெரிய சமூகத்தினுடைய பெரிய இந்த கருத்து சொல்கிற மாதிரி படத்தை கொண்டு வந்தால் கூட அதில் பிரத்யேகமாக ஒரு லவ்வை கொண்டு வருவான். எந்த அளவுக்கு பாருங்கள் பெண்களுடைய ஃபித்னா ஆயிருந்துச்சுன்னா, நியூஸ் கூட ஆண்கள் வாசி எவனும் கேட்க மாட்டான். அதனால் பெண்களை தான் நியூஸ் வாசிக்க விட்றாங்க. ஒரு விளம்பரம்னா கூட, ஒரு பேஸ்ட்டோ ஒரு சோப்பு விற்கிறதா இருந்தால் கூட ஆண்கள் அந்த விளம்பரத்தில் நடித்தா எதுவும் சோப்பு விற்காது. அது ஒரு அழகான பிள்ளையை நடிக்க விட்டால் அந்த பொருள் விற்றுரும். அவ்வளோ மோசமாயிருச்சு சமூகத்தில். நல்லா பாதுகாக்கணும். நிறைய
மோசமான கலாச்சாரங்கள். புரிஞ்சா? அதே நேரத்தில் ஆண்களிடத்திலையும் பலகீனம் ஏற்பட்டுருச்சு. ஒரு பெண், அது திருமணம் முடித்த பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பேசினா என்ன செஞ்சிடறான், அது லைட்டாக பேசினாலும் இவன் மனசில் ஊசலாட்டங்கள் வந்துடுது, தப்பான எண்ணங்கள் வந்துடுது. காரணம் இவன் அல்லாஹ்வுடைய தொடர்பில் இல்லை, மார்க்க தொடர்பில் இல்லை. ஒரு அந்நிய பெண் பேசுகிறாங்க, பேசும்போது இவன் மனசில் ஊசலாட்டங்கள் வந்துடுது. புரிஞ்சா? இவன்ட்டையும் போல்ட்னஸ் இல்லை. அதனால் இன்றைக்கி ஏகப்பட்ட கள்ள தொடர்புகள், கர்மம், கள்ள தொடர்புகள், அல்லது திருமணத்திற்கு முன்னதாகவே காதல் என்கிற பெயரிலே கர்ப்பமாகி எல்லாம் முடிஞ்சு, கர்ப்பமாகி குழந்தை பிறக்கிற நேரத்தில் தான் கல்யாணமே முடிக்கிறாங்க, வேறு வழி இல்லாமல். இந்த அசிங்கங்கள் நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. புரிஞ்சா? ஃபித்னா அந்த மாதிரி. அதே மாதிரி சினிமா பாடல்களுடைய ஃபித்னா, இதெல்லாம் கியாமத்துடைய அடையாளத்தில் வருது மோலா. 15 அடையாளங்கள் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சிகப்பு காற்று வீசப்படுவதை எதிர்பார்த்து கொள்ளுங்கள், நிலநடுக்கம் ஏற்படுவதை எதிர்பார்த்து கொள்ளுங்கள். அப்படி பூமி திறந்து மக்களை அப்படி உள்ள மூடி அப்படி மூடுறதை நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள்ன்றாங்க. உருமாற்றம் ஏற்படுவதை எதிர்பார்த்து கொள்ளுங்கள். இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் எப்படி தெரியுமா வரும்? ஒரு நூலில் கோர்க்கப்பட்ட மணி எப்படி அடுத்தடுத்து இருக்குதோ அந்த மாதிரி நடக்குமா? நடந்துச்சு இல்லை கொரோனா? இதெல்லாம் இது அல்லாஹ்வுடைய கோபம் கூட நம்ம சொல்லலாம். மனிதன் தன்னை பெருசாக விளங்குறான்ல, எதையும் என்னால் பண்ண முடியும் என் அறிவால் நினைப்பவனுக்கு நான் நினச்சா உன் அறிவையும் செயலெழுக்கும் விதமாக ஒரு நோயை உண்டாக்கும் நல்லா உண்டாக்கி காட்டான். மக்கள் என்ன செஞ்சிட்டான்? நோயை கண்டுபிடிக்க முடியல, ஷிஃபா கண்டுபிடிக்க முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு ஒரு ஊசி கண்டுபிடிச்சாங்க. அந்த ஊசி போட்டாலும் செத்துருவோன்றாங்க. அந்த ஊசி போட்டால் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், இத்தனை வருஷத்தில் பாதிக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க? அந்த ஊசி போட்டதுனால தான் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம். அப்போ கடைசி வரைக்கும் ஒரு சரியான நாங்கள் எதை வேணால் கண்டுபிடிப்போன்னு மனிதன் நினச்சான். உன் அறிவையே செயலெழுத்து விடுவேன்ட்டு அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்தான். புரிஞ்சா? அந்த 15 அடையாளங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த ஹதீஸ் எடுத்து பாருங்கள். அந்த 15 அடையாளங்கள், நடனமாடக்கூடிய பெண்கள் அதிகமாகி விடுவார்கள். கையினாத்துன்னு வருது, டான்ஸ் ஆடக்கூடியவங்க லேடிஸ். அது கல்யாணமும் முடிக்காது, ஒரு மண்ணும் முடிக்காது. ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொருத்தரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சொல்ல புரிஞ்சா? கடைசி வரைக்கும் கிளவியான பிறகு கல்யாணமே கிடையாது. அதை உட்காந்து என்ன செய்கிறான்? இவன் கனவு கண்ணின்னு ரசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னுடைய கனவு கண்ணி, என்னுடைய தலைவின்றான். கருமம். அப்போ பாருங்கள், இவ்வளோ மோசமான நிலைக்கு வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வதுன்றது சவாலான விஷயம். நீங்கள் நல்லவனாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் பாய், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அல்லாஹ் தஆலா எதோ தெரில, யாருடைய துவான்னு தெரில, உங்களை தேர்ந்தெடுத்து இங்கே கொண்டு வந்து விட்டான். அதனால் ஆனால் இப்போவும் என்ன செய்யணும்? உணர்வுகள் கிளம்பும். எப்படியாவது நம்ம என்ன செய்யணும்? வழி தவறி போகணுன்றதுக்கு பல நல்ல நல்ல காரணங்கள் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே, ஷைத்தான் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அது ரொம்ப தப்பிக்கிறதுலாம் கஷ்டம். 7 வருஷம் நீ முடித்து வர்றதெல்லாம் ஒரு பெரிய சவால் தான். 7 வருஷம் நீ இருந்துட்டேன்னா போதும், நல்லா படிக்கிறேன், நான் பெரிய மாசாகிறேன், அதெல்லாம் உன்னுடைய வாலிபத்தை பாவத்தை விட்டு நீ பாதுகாத்து நீ நல்லவனாக வாழ்ந்தாலே நீ ஜெயிச்சிருவ. ஒருத்தர் பெரிய டாக்டராக இருக்கான், ஆனால் விபச்சாரம் செய்கிறவனாக இருக்கான். பெரிய ஸ்காலராக இருக்கான், பொறுக்கியாக இருக்கான், ஒழுக்கம் இல்லை, குடிகாரனாக இருக்கான். இதில் என்ன பெரிய கமாலியத்து இருக்குது? சொல்ல ஒழுக்கம் தானே ஃபஸ்ட்டு. இப்போ அதுக்குண்டான ஒரு அமைப்பு இது. சரி வாங்க, அப்போ ஃபித்னாக்கள் என்ன செய்யுது? டாபிக் மாதிரி போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி 2வது ஹதீஸுக்கு இவ்வளோ நேரம் ஆகி போச்சு. இப்போ என்ன ஹதீஸு? இன்ன சயீத, நிச்சயமாக நர்பாக்கியம் பெற்றவர் என்பவர் யார் தெரியுமா? லமன் ஜுன்னிபல் ஃபித்னு, குழப்பங்களை விட்டு ஃபித்னாக்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவரே ஆவார். நிறைய ஃபித்னாக்கள், எல்லா ஃபித்னாக்களை விட்டு என்ன செய்யணும்? பாதுகாக்கப்படணும். அவர் தான் சயீத். எல்லா ஃபித்னாவிலையும் சிக்கனா அவருக்கு பேர் என்ன சொல்லுங்க? ரம்ஜான். அவருக்கு பேர் என்னது? ஷக்கியூன். அவர் பேர் என்னது? அவர் யார்? ஷக்கியூன்னா மூதேவி.
நம்ம மூதேவி ஆகணுமா சயீத் ஆகணுமான்றது நம்ம தான் யோசிச்சு இன்ஷா அல்லாஹ் முடிவு எடுக்கணும். அடுத்து என்னம்மா? கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் வலத நிச்சயமாக ஒரு இன்னல் முஸ்தஷாரவா இன்னல் முஸ்தஷார நிச்சயமாக ஆலோசனை கேட்கப்படுபவர் முஅத்தமனுன் நம்பகத்தன்மை உடையவராக இருக்கணும். என்னவா இருக்கணும்? எல்லாத்துலேயும் போய் ஆலோசனை கேட்டுறக்கூடாது. இப்போ உனக்கு ஒரு விஷயத்தில் ஆலோசனை தேவை. யார்கிட்ட போனால் நல்ல ஆலோசனை கொடுப்பானோ அவன்கிட்ட போகணும். நீ போகிறதே மேய்க்கிறான்கிட்ட போனேன்னா மோசமானவன்கிட்ட போய் நல்ல ஆலோசனை எப்படி கிடைக்கும்? உதாரணமாக சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த பெண் பார்க்குற விஷயத்தில், அது மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தில், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டாங்க, அந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்ன்றதை நம்பகத்தன்மையான ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கணும். எவன் அடிச்சு விடுவானோ, எவன் போய் அவன்கிட்ட போய் கேட்டு கல்யாணம் முடிவு வச்சுட்டு உங்கள்கிட்ட கேட்டு தானே கல்யாணம் முடிச்சேன்டா, அவன் தான் நம்பகத்தன்மையான ஆள் கிடையாது. அப்போ நம்ம ஆலோசனை கேட்கறது யார்கிட்ட இருக்கணும்? நம்பகத்தன்மையான உடையவராக இருக்கணும். எவன் தப்பான ஆலோசனை தர்றானோ, எவன் சரியான ஆலோசனை தர மாட்டானோ அவன்கிட்ட என்ன செய்யக்கூடாது? அப்போ ஆலோசனை செய்யப்படுபவர் எந்த ஒரு விஷயத்தில் என்ன பண்ணணும்? ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் என்ன வேணும்? மஷூரா வேணும். மஷூரா செய்யுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, மஷூரா பண்ணுங்க. ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆனில் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறான், ஷாவிருஹும்ன்றான். அப்போ ஒரு காரியத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அவளையா எப்படி பண்ணலாமா, இதை சொல்லுங்கள், உங்கள் ஆலோசனைகளை சொல்லுங்கள். இது என்னென்னா, இப்படி தான் சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் ஆலோசனை கேட்டாங்க. சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க, சஹாபாக்கள் ஒரு முடிவு சொன்னாங்க ஆலோசனையில். ரசூலுல்லாஹ் தன் முடிவை கைவிட்டு யார் முடிவை கூட எடுத்துட்டாங்க. அப்போ ஒரு மஷூரா பண்ணும்போது ஒரு சரியான முடிவு கிடைக்கும். மஷூரா பண்ணாமல் ஒரு காரியத்தை செய்யும் போது எடுத்தேன் கவுத்தேன்னு ஆயிடும். ஆனால் அந்த மஷூரா கூட நம்ம யார்கிட்ட இருக்கணும்? அவங்க மஷூரா செய்யப்படுபவர் நம்பகத்தன்மை உடையவராக இருக்கணும். இன்னல் முஸ்தஷார நிச்சயமாக ஆலோசனை கேட்கப்படுபவர். இஸ்தஷார எஸ்தஷீரு இஸ்திஷாரன் ஃபஹு முஸ்தஷீருன் உஸ்துஷீர யுஸ்தஷார் இஸ்திஷாரன் ஃபஹு முஸ்தஷாரன். ஆலோசனை கேட்கப்படுபவர் எப்படி இருக்கணும்? முஅத்தமன நம்பகத்தன்மை உடையவராக இருக்க வேண்டும். ஓகேவா? அடுத்து இன்னல் வலத நிச்சயமாக குழந்தை, நிச்சயமாக ஒருவர் பெற்றெடுத்த குழந்தை மபுகலத்துன் மஜ்பனத்துன். மபுகலத்துன்னா என்ன அர்த்தம்? கஞ்சத்தனத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும். மஜ்பனத்துன் அவனை கோழைத்தனத்திலே ஆக்குவதற்கு காரணமாக இருக்கும். குழந்தை பாசம் இருக்குதே, எவ்வளோ பெரிய வீரனையும் கோழையாக்கிறோம். குழந்தை பாசம் இருக்குது, எவ்வளோ பெரிய தர்மகர்த்தாவையும் கஞ்சனாக்கிறோம். அது எப்படி உஸ்தாது கஞ்சனாக்கும்? இப்போ ஒருத்தன் சம்பாதிக்கிறான், எங்கே 4 பேருக்கு நம்ம கொடுத்தா நம்ம பிள்ளைக்கு இல்லாமல் போயிடுமோ, நம்ம பிள்ளைக்கு சொத்து சேர்க்க முடியாமல் போயிடுமோ, தொலை புரிஞ்சா 4 பேர் நம்ம மௌத்தா போயிட்டா திடீர்னு மண்டையை போட்டால் நம்ம பிள்ளை நடுத்தருவுக்கு வந்துடுமே, இப்படி அந்த பயம் இருக்குமே, அந்த பயமே அவனை என்ன செய்ய விட்டு தடுக்கும்? தர்மம் செய்கிறத விட்டு தடுக்கும். அதே மாதிரி கோலத்தனத்தை ஏற்படுத்தும். என்ன ஏற்படுத்தும்? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய விடாது, மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய விடாது. சொல்ல புரிஞ்சா? அப்போ மார்க்கத்திற்காக ஒரு தியாகம் செய்ய என்ன செய்யாது? அது விடாது. ஏன்னா அந்த குழந்தை பாசம்ன்றது அப்படிப்பட்ட ஒரு பாசம். எல்லா பெற்றோர்களும் எதில் தான் தவறுறாங்க? தான் பெற்றெடுத்த பிள்ளையின் மீது பாசம் காட்டுகின்றேன் என்கிற பெயரில் ஏமான்று அந்த பிள்ளையையும் ஏமாற்றுகிறார்கள். தன் பிள்ளைய பெரிய அவுளியான்னு நினைக்கிறாங்க, தங்கமான புள்ள நினைக்கிறாங்க, அவன் தப்பே செய்ய மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஒரு பெற்றோர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. அப்படித்தான் இருக்காங்க பெற்றோர்கள். அவன் ஒன்று சொன்னால் உடனே ஈமான் கொண்டுடுறாங்க. ஆமாம், அது எவ்வளோ பெரிய தவறு அது. அதாவது அது சரியா அது தவறா எந்த மஷூராவும் கிடையாது. ஒரு கண்ணீர் விட்டால் போதும், சரி அம்மா இப்படி அப்படின்னா போதும், என் புள்ள அப்படி அழுகிறான். அதுவும் அத்தா கூட பரவாயில்ல, அத்தா கூட ஸ்ட்ராங்காக இருப்பாப்புல. அம்மா இருக்குது, அம்மா அல்லாஹு அக்பர். எங்கள் அம்மா அப்படி கிடையாது, அது ஒரு விஷயம். உடனே போதும்,
அப்படியா இருக்குது, அதான் அல்லா அப்படியா, அப்படி என் பிள்ளை இப்படி ஆகுது இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு என்ன செஞ்சுருவாங்க, ஒரு குலைச்சி அத்தாவை ஒரு வழி பண்ணிடுவாங்க. இது ஏகத்துமா எல்லா வீடுகளையும் நடக்கிறது. ஒரு வழி ஆயிரும். அத்தாவோட நிலைமை என்ன செஞ்சிடும், என் பிள்ளை என்ன நினச்சிங்க, நீ பாட்டுக்கு ஒரு மதுசாலை கொண்டு போய் விட்டுருக்கீங்க, அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா, அப்படி பண்ணுறான், உடம்பு குறைஞ்சிருச்சு பாருங்கள், ஒல்லியாக போயிட்டான் பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. எப்பப்பா எல்லாம் நம்மளும் கடந்து தானே வந்திருக்கிறோம். என்ன அப்படிலாம் நடக்கும். இவன் பார்ப்பான், ஆஹா நமக்குன்னு ஒரு தாய் குலம் இருக்குடான்னு என்ன செய்யறது, பயன்படுத்த முயற்சி செய்கிறது. அது ரொம்ப, எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. அது பயன்படுத்தி இவன் என்ன செய்கிறது, கேம் விளையாண்டு கடைசியாக வந்து அதுக்கு பிறகு மண்ணை வாரி தானே தலையில் போட்டுக்கிறது. அந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறது, ஆஹா அன்னைக்கே இப்படி ஆச்சே அப்படி ஆச்சே, நம்ம சொன்னோமே, இவன் பேச்சை கேட்டு இப்படி பண்ணமே, இப்படி இவன் ஊரை சுற்றி என்ன செய்கிறான், ஊதாரியாக சுற்றுறானே, இவன் பேச்சை கேட்காம இருந்து நம்ம கொஞ்சம் உஸ்தாது பேச்சா அல்லது அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிருந்தா ஒழுங்காக இருந்திருப்பானே, இவனை நம்பி இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு என்ன செய்வாங்க, நஷ்டப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. இப்படி நிறையாது ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்குது. அதான் குழந்தை பாசம்ன்றது என்ன செஞ்சிருது, மறைச்சது, கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னு சொல்லுவாங்க. தாய், அது அந்த குழந்தை பாசமா தாய் பாசமா. அப்போ இன்னல் வலத, நிச்சயமாக இந்த பெற்ற பிள்ளை என்பவர் மபுகலத்துனா என்னது, கஞ்சத்தனத்திற்கு காரணமாக ஆகிவிடுவார். மஜ்பனத்து, ஜுபுன் அப்படின்னா கோழைத்தனம் அர்த்தம். மஜ்பனத்துனா என்னது, கோழைத்தனத்திற்கு காரணமாக ஆகிவிடுவார். ஓகேவா? அடுத்து இன்னல்லா, இதானே இன்ன சிதுக்க கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன சிதுக்க நிச்சயமாக உண்மை, தும்அனீனத்துன் அது ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்தும். உண்மை என்பது, இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு, உண்மையை சொல்லிட்டேன்னா அப்போதைக்கு திட்டு வாங்கி தப்பிச்சிடலாம், அப்பா தப்பிச்சிட்டேன்டா உண்மையை சொல்லிட்டோம், அதோட என்ன செஞ்சிடும், பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் பொய் சொன்ன நினச்சிக்கோவேன், அது தொட்டு வரும். ஒரு பொய் சொல்வேன், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்வேன், அது மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்வேன். நிறைய முகமது ஸல்லல்லாஹு நிறைய வாழ்க்கை அனுபவங்கள் உண்டு. அதை பொய்க்க இன்னொரு பொய் சொல்வேன். அதுக்கு பிறகு நிம்மதியற்ற வாழ்க்கையாகி போயிடும். சொல்கிற புரிஞ்சா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, இன்ன சிதுக்க நிச்சயமாக உண்மை என்பது துமஅனீனத்துன், என்ன அர்த்தம், ஒரு மன அமைதியை தரும். ஆனால் இன்னல் கிதுப நிச்சயமாக பொய் என்பது ரீபத்துன் சந்தேகத்தை உண்டு பண்ணும். உள்ளத்தில் என்ன செய்யும், சந்தேகத்தையும் வஸ்வசாவையும் என்ன செய்யாது, உண்டு பண்ணும். அப்போ அதுக்கு என்ன செஞ்சிடலாம், உண்மையை சொல்லிட்டு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம், நிம்மதியாக இருந்துக்கலாம். பொய்யை சொல்லி எங்கே பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற கதையா, பொய் சொல்லி ஒரு நாள் அகப்பட்டு அசிங்கப்படுறதை விட. அடுத்த ஹதீஸ், இன்னல்லாஹ ஜமீலுன், இன்னல்லாஹ ஜமீல், இன்னல்லாஹ ஜமீலுன் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அழகானவன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அழகானவன். யுஹிப்புல் ஜமால அழகைய விரும்புகிறான். அப்போ பங்கரையாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, கொஞ்சம் அழகாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் அழகை விரும்புகிறான். எந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு காரியத்தையும் எப்படி இருக்கணும், அழகாக செய்யணும், அழகாக இருக்கணுன்றதை என்ன செய்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான். கந்தரகோலமாக இருக்கிறத என்ன செய்கிறது இல்லை. ஏன்னா அல்லாஹு தஆலா அழகானவன். ஆனால் அதுக்காக என்ன செய்யக்கூடாது, பெருமை அடிக்கக்கூடாது. அழகாக இருக்கிறன்ற பேரில் நல்ல ஆடைகள் அணியலாம் அழகுக்காக, ஆனால் அது என்னவாக தான் ஆயிடக்கூடாது, பெருமையாக தான் ஆயிடக்கூடாது ஒழிய நல்ல ஆடைகளை அணிவது என்ன கிடையாது, தவறு கிடையாது. ஆனால் என்ன வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. அப்போ இன்னல்லாஹ ஜமீலுன் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அழகானவன். யுஹிப்புல் ஜமால எதையே விரும்புகின்றான், அழகியே விரும்புகின்றான். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால. இப்போ எத்தனை ஹதீஸ் முடிஞ்சிருக்கு, எத்தனை, 89. சரி, இப்போ லாஸ்ட் 9 ஹதீஸ் அப்படி மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் சீக்கிரம்.